பாருங்க, மோடி ஆகட்டும் விஜய் ஆகட்டும் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டாங்க, பேச வராது. எழுதி கொடுத்தா தான் பேச முடியும், சுயமா ஒன்றும் தெரியாது. விஜய்க்கு அதிர்ஷ்டம் இருக்குது, தனுஷுக்கு அதிர்ஷ்டமும் திறமை ரெண்டும் இருக்குது. ஜாக்கிரதையா இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். காங்கிரஸ் பாஜக கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிடுச்சு. திமுக ஒரு செகண்ட் பாஜக கூட அட்ஜஸ்ட் பண்ணிச்சுன்னா விஜயனுடைய கதி என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். ராகுல் காந்தியோட செயல்பாடு எதிர்கட்சியோட எப்படி செயல்படுறாங்க, இந்திய கூட்டணி எடுத்துட்டு போவாங்க. அவங்க எதிர்கட்சியா சரியா செயல்பட மாட்டாங்க. நம்பிக்கை துரோகத்துக்கு பேர் போனவங்க காங்கிரஸ். 2029 தேர்தல் வரும்போது விஜய் கூட ஒரு கூட்டணி வச்சா குறைந்தபட்ச அளவு எம்பிக்கள் காங்கிரஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல சார்? நான் எங்க மாதிரி திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு நல்லதுதான். ஒரு ஆளை படுகொலையில தள்ளிட்டு போறீங்க, ஊடகமெல்லாம் ஒன்னா சேர்ந்து தள்ளிட்டு போறீங்க, நாங்களும் சேர்ந்து கை கொடுக்குறோம், சேர்ந்து வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து தள்ளுவாங்க, அந்த மாதிரி போட்டோம். ஆனா இந்திய கூட்டணிக்குள்ள தாவேக இன்னும் போகாம இருக்கு. அதுக்கான எந்த அறிவிப்புமே தாவேக செலுத்தி கொடுக்க என்ன அமித்ஷா சொல்லணுங்க. என்ன நினைச்சது நீங்க உங்க இஷ்டத்துக்கு கட்சி நடத்திடுவீங்களா? எதோ தமாச்சுக்கு சும்மா தம்பி உட்காந்துரு சொல்றேன் உட்காந்துரு சேர்னு ஒரு தற்காலிகமா ஒரு சேர்ல ஒண்ணு உட்கார வச்சிருக்காங்க, முதலமைச்சர் சேர்ல. என்னைக்கு நீ தூக்கி எறியப்படுவே, என்னைக்கு நீ பழையபடி பாட்டு பாடிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பேன் யாருக்கு தெரியும்? நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மருத்துவர், அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இப்ப இந்திய பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கும்போது இந்திய கூட்டணி சார்பா ராகுல் காந்தியை முன்னிறுத்துறாங்க. ஆனா இப்ப தாவேக சைட்ல இருந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அமைச்சர் என்ன பேசுறாங்கன்னா, இப்ப பிரதமரா வரக்கூடிய வாய்ப்பு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இருக்கு. இப்ப சைதீஸ்வரி அவங்க பேசுறாங்க, செங்கோட்டையன் பேசுறாங்க. அது எப்படி பாக்குறீங்க சார்? அது அவங்க நான் தான் சொல்றேன், இன்னும் அவங்க சினிமா செட்டிங் சொல்லிட்டு வெளியில வரல. அடுத்த சீன் விஜய் ராஜா மாதிரி வர போறாருங்கிறதுக்கு அரண்மனை செட்டு போட்டிருக்காங்க. அவர் ராஜா போட்டு ராஜா ட்ரெஸ் போட்டு உட்கார வச்சுக்குவாங்க. பிரதம மந்திரி அது மாதிரி மேக்கப் போடுறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி மேக்கப் போட்டு அந்த அல்வா வைக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பிரதம மந்திரி ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் தான் அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் போட்டா பிரதம மந்திரி ஆயிடும், சூட்டை கட்டிட்டு அது போட்டோம்னா பிரதம மந்திரி நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னங்க நம்ம சொல்லி விளங்க வைக்கிறது? அரசியல் தெரியுமா, சினிமா தெரியுமா? விஜய் எந்த படத்துல உருப்படியா நடிச்சிருக்காரு? விஜய்க்காக எந்த படம் ஓடி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வெற்றி பெற்ற படங்கள்ல அவர் இருந்தாருங்க தவிர வெற்றி பெற்ற படத்துக்கு விஜயனுடைய நடிப்புக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க பார்க்கலாம். பிகில் படம் அவருக்கு ஓடிச்சு. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே படம் அதுக்கு ஓடிச்சுங்க. சர்க்கார் படம் எதுக்குங்க ஓடிச்சு? ஒரே ஒரு ஓட்டு இல்லைன்னாக்கா அரசாங்கத்தை கவுக்க முடியும்னு இந்த கதாச்சருடைய கற்பனை அவ்வளவு பிரமாதமா இருக்கு. அதுல விஜய் இருந்தார். விஜய்க்காக எந்த படம் ஓடிச்சு? விஜய் இந்த சீன்ல என்னமா ஆக்ட் பண்ணான்னு ஏதோ ஒரு படம் சொல்லி பார்க்கணும். நடிக்க வருமா முதல்ல? அவர்தான் டாக்டர் படத்துல யாரு சொல்லோ நீ எங்க இருந்த காணா? அடுத்த சீன்ல அடுத்த செகண்ட் நீ காணா. ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சூர்யா முன்னாடி பேயறிஞ்ச மாதிரி நின்றுகிட்டு இருந்த. நடிக்க வரல ஒண்ணு. இந்த குஷி படத்துல பாப்பு பாப்புன்னு ஜோதிகா பாடும். இவர் பாப்பு பாப்பு பார்த்தா சிரிப்பானது கோமாளி சிரிப்பா, கோமாளி கூட சிரிச்சு போடுவோம். அந்த மாதிரி நடிக்க வராது, எதுவும் வராது. அதிர்ஷ்டம் கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஜாக்கிரதையா இருந்துக்க, இருக்கிறவங்களும் வாழ்ந்துட்டு போயிடுது, அவ்வளவுதான். இப்ப காங்கிரஸ் சார்பா ராகுல் காந்தியை முன்னிறுத்துறாங்க, இப்ப தாவேகா சார்பா விஜய் முன்னிறுத்துறாங்க. இப்ப ஏன் இந்த காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் இந்த கான்ஃபிளிக்ட் முரண்பாடு உருவாக காரணம் என்ன? அமித்ஷா சொல்றாரு, செய்யறாருங்க. அமித்ஷா அடுத்தபடி அந்த கை வைப்பாருன்னு தெரியுது. இப்போ ராகுல் காந்தி ஜெயில எல்லாம் தேடி பார்த்தா அவரு நடக்கல, அவர் பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. ஓட் சோர்னு பார்லிமெண்ட் சொல்றாரு, வாய மூடிட்டு போயிட்டாரு, வழக்கு தடவிக்கிட்டே போயிட்டாரு அமித்ஷா. மோடியால வாயை திறக்க முடியல, எந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அதுல பாத்தீங்கன்னா பாருங்க, மோடி ஆகட்டும் விஜய் ஆகட்டும் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டாங்க, பேச வராது. எழுதி கொடுத்தா தான் பேச முடியும், சுயமா ஒன்றும் தெரியாது. எவனா எழுதி கொடுத்தா மனமா அதிகம் முதல்ல ஒரு டயலாக் கொடுத்துடும், டயலாக் கோச்சிங் கொடுக்கணும், கோச்சிங் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மானிட்டர் ஷாட் எடுக்கணும், மானிட்டர் ஷாட்டுக்கு அப்புறம் தான் ஆக்ஷனுக்கு வருவாங்க. இவ்வளவு நடக்க வேண்டியது ரெண்டு பேர்த்துக்கும். என்ன பண்றது?
ஆனால் மோடியை பொறுத்தவரை ஜாலியாவது இருக்காரு, பல நாடுகளுக்கு போய் சந்தோஷமா இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். இவர் உள்ளூர்லேயே சந்தோஷமா இருக்காரு, அதையும் கேள்விப்பட்டேன். இப்போ அமித்ஷா அவர்கள் முன்னெடுத்துதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆயிருக்காரு சொல்றீங்க. பிரதமர் வேட்பாளர் விஜய் அவர்கள் வந்து முன்னிறுத்தப்பட்டா அது மோடிக்கு எதிராக நிற்கும், அமித்ஷாக்கு எதிராக நிற்குமோ அதை பிஜேபி ஏத்துக்குமா சார்? இவர் சொல்லி மோடியை வந்து அமித்ஷா வந்து இந்த பையனை வச்சு மிரட்டுறாரு, விஜய் வச்சு மிரட்டுறாரு. மோடிக்கு கெட்ட நேரம். அடுத்தது வந்து தனுஷை ஒரு தயார் பண்ணிட்டு இருக்காருங்க, அது விஜய்க்கு கெட்ட நேரம். யோசிக்கணும், உன் தலைக்கு கத்தி வந்துருச்சு. அமித்ஷா தனுஷை தயார் பண்ணிட்டு இருக்காரு. தனுஷ் வந்தாருன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஆனால் தனுஷுக்கு நடிக்க வேற தெரியும். விஜய் அவர்களுக்கு இருக்கிற மவுஸ் அந்த பாப்புலாரிட்டி தனுஷ் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? தெரியாது. ரஜினிகாந்தனுடைய மகளை கட்டிட்டு இருக்காரு. ரஜினிகாந்த் விஜய் வந்து பேசுறாருனாக்கா அவர்களை கொடுத்துருப்பாரு. அவருக்கு எத்தனை சலுகைகள் இருக்கு, எத்தனை 2 தடவை அவார்டு வாங்கியிருக்காரு, பெஸ்ட் ஆக்டர் அவார்டு. அவர் படங்கள்லாம் சூப்பராக ஓடி இருக்கு. 90 இளமை போன்ற படங்கள்ல போய் தனுஷனுடைய நடிப்பு தான் முக்கியம். நடிப்பில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ஆடுகாலத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்டவர் வந்து விஜய்க்கு அந்த செல்வாக்கு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா விஜய்க்கு அதிர்ஷ்டம் இருந்தது, தனுஷுக்கு அதிர்ஷ்டமும் திறமை 2 இருக்குது. ஜாக்கிரதையா இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்ப இந்திய கூட்டணி 2.1 சொல்லி மீண்டும் கட்டமைச்சு எடுத்துட்டு போறாங்க. ஆனா இந்திய கூட்டணிக்குள்ள தாவேக வந்து இன்னும் போகாம இருக்கு. அதுக்கான எந்த அறிவிப்புமே தாவேக சொல்லி கொடுக்க என்ன அமித்ஷா சொல்லணுங்க. என்ன நினைச்சது, நீங்க உங்க இஷ்டத்துக்கு கட்சி நடத்திடுவீங்களா? எதோ தமாஷுக்கு சும்மா தம்பி உட்காந்துரு, நான் சொல்றேன்னு உட்காந்துரு சேர்னு ஒரு தற்காலிகமா ஒரு சேர்ல ஒன்று உட்கார வச்சிருக்காங்க, முதலமைச்சர் சேர்ல. என்னைக்கு நீ தூக்கி எறியப்படுவே, என்னைக்கு நீ பழையபடி உங்க பாட்டு பாடிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பேன் யாருக்கு தெரியும்? என்னைக்கு அந்த பதவி உன்னை விட்டு போகும்னு தெரியாது. உனக்கு நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. என்னைக்கு தனுஷை வந்து தயார் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பவே உனக்கு நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. ஜாக்கிரதை. அதனாலதான் வந்த ஒரு ராஜ்யசபா சீட்டையும் வந்து காங்கிரஸ் தார வைத்தாங்க தாவேகா. கொடுன்னா கொடுத்தா அவனுக்கு இன்னைக்கு காங்கிரஸ் வந்து பாஜக கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிடுச்சு. திமுக ஒரு செகண்ட் பாஜக கூட அட்ஜஸ்ட் பண்ணிச்சுன்னா விஜயனுடைய கதி என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த முடிவுக்கு போவாங்களா? ஏன் போகக்கூடாது? ஏன் போகக்கூடாது? மதவாத கட்சியா இருக்கு, இந்துத்துவ அரசியல் கட்சியா இருக்கு. அவனை என் பக்கத்தில் நான் மாத்திக்க முடியும். கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அது கம்யூனிஸ்டம் உருவான போது இந்தியா போன்ற நாடுகள் தாங்க கம்யூனிசம் வளர்றதுக்கான தேவையான எல்லாமே இருந்த நாடு இந்தியா. இங்க கம்யூனிசம் வளரவே இல்லை. ஏன் வரலன்னா கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னாரு? வர்க்கபேதத்தை ஒழித்தால்தான் பொருளாதார சமத்துவத்தை கொண்டு வர முடியும். வர்க்கபேதம்னா ஜாதி மதம், அது 2ஐயும் ஒழிச்சாதான் நீங்க வந்து எல்லாரும் பொருளாதாரத்தில் சமத்துவத்தை கொண்டு வர முடியுங்கிறது தான் கார்ல் மார்க்ஸ் சொல்றது. இங்க இந்தியாவில் வந்து கம்யூனிஸ்டத்தை ஆரம்பிச்சது யார் ஆரம்பிச்சாக்கா சங்கரன் நம்பூதிரிப்பாடு ஐயங்கார், ஏஎஸ்கே ஐயங்கார், எஸ்ஏ டாங்கே எல்லாம் ஜாதி பேரை வச்சுக்கிட்டு. அப்புறம் இங்கிருந்து இங்க எப்படி கட்சி வரும்? கம்யூனிஸ்டையும் ஒழிச்சு விட்டாங்க. அந்த கம்யூனிஸ்ட் கொள்கைகளை எடுத்துக்கிட்டாங்க. திமுக வளர்ந்து வந்துருச்சு. ராஜாஜி 10 நிமிஷத்தில் கம்யூனிஸ்டுகளை ஒழிச்சு விட்டாரு. உழுபவனுக்கே 60%, நினைச்சு வாழ்ந்தாருக்கு 40%. அவ்வளவுதானே. அரசாங்கம் உத்தரவு போட்டாரு. லேண்ட் ஓனருக்கு 40% தான், விவசாயிக்கு தான் 60% உத்தரவு போட்டாரு. அன்னைக்கு போன கம்யூனிஸ்டை இன்னைக்கு ஒன்று காணும். ஒரு செகண்ட்ல ஒழிச்சு விட்டார். இந்த நாட்டில் கம்யூனிஸ்டம் வளராம போனதுக்கு காரணம் வர்க்கபேதத்தை அவங்க விடல. அப்போ என்ன ஆச்சு? மாஸ்கோ கம்யூனிசத்தை இந்தியாவில் எப்படியா கொண்டு வரணும்னு காங்கிரஸ் அசைக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை அன்னைக்கு இந்திரா காந்தி இருந்தாங்க. கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டாங்க, காங்கிரஸ்ல போய் சேர்ந்துருக்கியாங்க. காங்கிரஸ்ல போய் சேர்ந்துட்டு காங்கிரஸுடைய கொள்கைகளை நிறுத்து போங்க வச்சு அங்க கம்யூனிஸ்ட் கொள்கைகளை புகுத்துங்கன்னாங்க. அது உள்ள பூந்துக்கிட்டு அங்க போய் நம்முடைய கருத்துக்களை சொல்லி 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 கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸை கம்யூனிஸ்டா மாற்ற ஆரம்பிச்சாங்க. கடைசியில என்னாச்சு? அது இந்திரா காந்திக்கு அது புரிஞ்சுது. ஒரு விமான விபத்துல கம்யூனிஸ்ட் தலைவர்களோட மோகன் போறவங்களும் மாலத்தட்டாத எல்லாம் ஒரு விமான விபத்திலே கலப்பிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அதுதான் இப்போ இன்னைக்கு வந்து தாவேகாங்கிற பேர்ல வந்து இருக்கிறதுல வந்து பாஜக உள்ள இருக்குது.
பாஜக அந்த பாஜகவுக்குள்ளார திமுக போச்சுன்னா திமுக பேச்சை கேட்டுக்கிட்டு தான் பாஜக ஆட வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க கொண்டு வர முடியும். வாஜ்பாய் எத்தனையோ நல்ல திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டை கொடுத்தாங்க. பாஜகவுடைய இயங்கு வந்து தமிழ்நாட்டை ஒழிக்கிறது. அவங்க கிட்ட வந்து பல திட்டங்களை அவங்க பீரியட்ல கொடுத்தாங்க. தங்க நாற்கரம் இதெல்லாம் அந்த டைம்ல வந்ததுதான். அது மாதிரி ஒரு அமித்ஷா வந்து நீ சொல்றத நான் செய்யறியான்னு சொன்னாக்கா அமித்ஷா ஆட்டோமேட்டிக்கா எங்கே வந்துட போறாரு. ஆளு இருக்கிற கட்சி 49 வருஷத்துக்கு தொடர்ந்து ஒரே சின்னத்துல போட்டிட்டு இருக்க ஒரே அரசியல் கட்சி இந்தியாவில் தான். அந்த கட்சிக்கு போய் அது வந்து தாங்கிட்ட சேர்த்துனாக்கா அமித்ஷா போயிட்டாருன்னா உங்க கதி என்ன ஆகும்? மறுபடியும் சர்க்கார் படம் மாதிரி போயிட்டு ஊத்தவர கட்டிக்கிட்டீங்க. ஆள போன தமிழர் ரோட்ல வந்து இந்த களை கூத்தாடி போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு. குறிப்பா காங்கிரஸோடைய செயல்பாடு, ராகுல் காந்தியோட செயல்பாடு, எதிர்கட்சியோட எப்படி செயல்படுறாங்க, இந்தியா கூட்டணி எடுத்துட்டு போவாங்க. அவங்க எதிர்கட்சியா சரியா செயல்பட மாட்டாங்க. நம்பிக்கை துரோகத்துக்கு பேர் போனவங்க வந்து காங்கிரஸ். அவங்க கூட இருக்கிறதா போல ஆபத்து கிடையவே கிடையாது. 77 வந்து அந்த மாளோட யாரு கூட்டணி சேர முடியாத போது கலைஞர் தான் போய் சேர்ந்தாரு. மறைமுகமா எம்ஜிஆருக்கு ஹெல்ப் பண்ணி எம்ஜிஆர் ஆட்சிக்கு உட்கார வச்சு கலைஞர் தோக்கடிச்சது அந்தம்மா. கலைஞருக்கு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு. கலைஞர் அதுக்கு பிறகு இந்திரா காந்திக்கு பாடம் கற்றுக் கொடுத்தாரு. 3% பத்திரிகையில் விளம்பரம் கார்ட்டூனை போட்டாங்கல்ல. கருணாநிதிக்கு அரட்டோசோர் போட்ட ஒரு ஆசாமி இந்திரா காந்தி கூட வந்து செஸ் ஆடுறாரு. இந்திரா காந்தி தடுமாறுற மாதிரி. கலைஞர் வந்து அரட்டோசரம் அவங்க 3%. அப்படியெல்லாம் போட்டு பார்த்தாங்க. இன்னைக்கும் கலைஞர் பத்தி பேசித்தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் நடக்குது. இந்திய அரசியல் தான் நடக்குது. உதயநிதி ஒரு கேள்வி தான் கேட்டாரு. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு சாமியார் வந்து உதயநிதி தலையை வெட்டிட்டு வந்தாக்க 50 கோடி ரூபா கொடுக்குறான்னா உத்தரப்பிரதேசம் நடக்குச்சு. இன்னைக்கு அசம்பிளி எந்திரிச்சா உதயநிதி எந்திரிச்சாக்கா பாவமா இருக்கு. அதை ஒரு மாட்டிக்கிட்டு முடிக்கிற முடிய பார்க்கும்போது அந்த அதான் நான் தான் சொல்றேன். ஒரு சேனல் தனியா ஆரம்பிங்க. அதை ஒரு இன்றைய காமெடி போட்டு அவங்க வெற்றின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல அதை பார்த்துக்கலாம். அப்ப அது போதும். அதுலயே அந்த காமெடி எல்லாம் பார்த்தோம். சட்டமன்றத்துக்குள்ள நீங்க பார்த்துருப்பீங்க. தொடர்ச்சியா பாஜக, மோடி, அமித்ஷா சொல்றது தமிழக சட்டமன்றது இயல்பான ஒண்ணா இருக்கு. ஆனா நீங்க வன்னி அரசு ஏஞ்சி வந்து பாஜக சொல்ற பேரு, மோடி அவர்கள், அமித்ஷா சொல்ற பேரு உடனே கூட நீக்கப்படுது சார். எப்படி பாக்குறீங்க? முதலாளியை பத்தி பேசிக்கிட்டோம். அப்புறம் என்ன வருது? நீங்க பாட்டு பேசிட்டு போறீங்க. யார் ஜெயிலுக்கு போறது? நான் ஜெயில பார்த்துருக்கேன்னா எனக்கு என்ன தெரியும்? அதுக்குதான் அவங்க அதுக்கு பயப்படுறாங்க. முதலாளி பத்தி பேசாதங்கிறாங்க. வேற ஒன்று நயனா நாகேந்திரன் சொன்னாருங்க, அப்பாவை எங்க வந்து அசம்பிளில தேடாதே, உங்க அம்மாட்ட போய் கேளுன்னாரு. உனக்கு அம்மா யாரும் தெரியுமான்னு கேட்டாரு. அது கேட்ட விதத்தை பார்த்தாக்க உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பா உன்ன தெரியுமாங்கிற மாதிரி இருந்தது. அது நயனா நாகேந்திரன் மேல ஆக்சிடென்ட் இல்லையே, அமித்ஷாவோட ஆளு, முதலாளியோட ஆளு. வாய மூடிக்கணும். அதே சமயத்துல காவேரி தண்ணி வந்துதான்னு கேட்கறாரு உதயநிதி. தஞ்சாவூர்ல இருக்கிற தேடி போய் தஞ்சாவூர்ல முடிஞ்சிருந்து சென்னையில கேட்டு தஞ்சாவூருக்கு கூட்டு போறாங்க. சிரிக்கிறாரு. மண்டகட்டு போச்சாயா உனக்கு? எல்லாம் பாருங்க, மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி தான் நடக்குது எல்லாமே. இதுக்கு மேல பேசினா என்ன உள்ள தேடுவாங்க. ஏன்னா யாரை பார்த்தா உள்ள தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எத்தனை பேர் கைது? இன்னைக்கு யாரும் கைது ஆகல. இதுவரை கைது ஆகலையா? 12 மணிக்கு மேல பார்த்தா தெரியும். ஓகே சார், எவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயணமாக்கி நன்றி சார்.